ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா காராமணி பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது காராமணியை நான் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு ஹீட் ஆகிட்டு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பூண்டு நான் தட்டியிருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த காராமணியை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு. மிக்ஸ் பண்ணிட்டு இதுலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவு, காய்கறிக்கு தேவையான அளவு தண்ணி. நான் இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். உப்பு சரி பார்த்துக்கோங்க. நம்ம போட்ட உப்பே கரெக்டாக தான் இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ், 7 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸில் இது நல்லா குக் ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இது ஒரு தட்டு போட்டு முடியும். இது நான் ரெடி ஆனதும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ குக் ஆகிடுச்சா பார்க்கலாம்.
நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோ காராமணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.